டே 27 ஆஃப் நான் காப்பி ஃபார்ம் ஆக்கி போகிறேன். நம்ம நேற்று டப்பு லீக் ஆச்சுனால அதை எம்சிஎல் போட்டு ரெடி பண்ணியிருந்தோம். சரி அதை நீ க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ எதுவுமே லீக் ஆகலை. இப்போ கரெக்டாக இருக்குது. சரி ஓகே மீனுக்கெலாம் ஃபீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபீடிங் டைம் வந்துருச்சு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் கிளாஸ் பெல்லி ஃப்ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் போட்டேன். எல்லாமே செம்மையாக வளர்ந்துருச்சு. அப்புறம் நம்ம ஒரு நாள் ஆப்பிள் ஸ்னேல் விட்டுருந்தோம். அதில் பார்க்கலான்னு பார்த்தா நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. அப்புறம் அது உள்ளே விட்டேன். அப்புறம் பேரண்ட்ஸ்லாம் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிளாஸ் பெல்லிக்கும் ஃபீட் பண்ணிட்டேன். நல்லா சாப்பிட்டுச்சு. அப்புறம் ஃபுல் ரெட்டுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் எப்பயும் போல தான் நல்லாவே ஃபுட் எடுத்துச்சு. அப்புறம் ஜாப்பனீஸ் ப்ளூ ஃபஸ்ட்டு கையை வச்சு கூப்பிட்டேன். உடனே இது பயப்படாமல் ரெண்டுமே வந்துருச்சு. சரி இதுக்கும் ஃபீட் பண்ணலாம்னு சொல்லி ஃபீட் பண்ணேன். இதுவும் நல்லாவே சாப்பிட்டுச்சு. சரி இப்போ மேலே ஃபீட் பண்ணிட்டோம். இப்போ கீழே எப்படியும் குட்டிலாம் இருக்குது. அதுக்கு மொய்னா ஃபீட் பண்ண சொல்லிட்டு நம்ம லெஃப்ட் சைடில் மொய்னா வச்சுருந்தோம். அதுலேருந்து ஒரே டப் மட்டும் எடுத்து நெட்டை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து அதிலே ஆட் பண்ணி விட்டேன். அதில் நிறைய ஆல்கே இருந்துச்சு. அப்படியே அதோட சேர்த்து போட்டேன். சரி அப்புறம் நம்ம ட்ராப்பர் எடுத்து அந்த ஆல்கையை மட்டும் தனியாக எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே மொய்னா மட்டும் தான் இருக்குது. இதை பாருங்கள் நிறையாவே இருந்துச்சு. இது ஒரே ஒரு ஸ்கூப் தான் எடுத்தேன். அப்புறம் கீழே போய்ட்டு ஃபீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ட்ராப்பர்லேயே கொஞ்சோண்டு எடுத்து கிளாஸ் பெல்லி ஃப்ரைஸுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே எல்லா சைடும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். அப்புறம் பக்கத்துலேயே ஜாப்பனீஸ் ப்ளூ இருந்துச்சு. அதுக்கும் ஃபீட் பண்ணிட்டேன். இது நல்லாவே வளர்ந்துருக்கு. பார்த்தாலே தெரியுது. அப்புறம் ஃபுல் ரைஸ் ஃப்ரைஸ்க்கும் ஃபீட் பண்ணியாச்சு. இது ரொம்ப குட்டினால எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். அப்புறம் நம்ம பிளாட்டினம் கோழிக்கும் மொய்னா போட்டு விட்டாச்சு. மற்றதுக்கெல்லாம் பைலட்ஸே ஃபீட் பண்ணிடலாம் கொஞ்சம் க்ரோ ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல் ரெட் ஃபஸ்ட்டு பேட்ச் ஃப்ரைஸ்க்கு போட்டேன். அப்புறம் ஃபுல் ரெட் செகண்ட் பேட்ச் ஃப்ரைஸ்க்கு ரெண்டுமே நல்லாவே சாப்பிட்டுது. அப்புறம் நம்ம ஜாப்பனீஸ் ப்ளூக்கும் ஃபீட் பண்ணிட்டேன். நல்லாவே க்ரோத் ஆயிடுச்சு. கலரும் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் கேமராவில் தெரியுமான்னு தெரில. சரி அப்புறம் நம்ம இப்போதைக்கு எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணியாச்சு. அப்புறம் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். டே 28ல் சந்திக்கலாம். தேங்க்யூ.